இன்னைக்கு நம்ம ஜிஃப் கெஸ்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன query இங்கே கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி ஜிஃப் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இப்போ ஆங்க்ரி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ வி கோயிங் டு கெட் ஆங்க்ரி அண்ட் இஃப் ஐ கிவ் லைக் சேட் அப்படின்னா சேடுக்கு ஏற்றது கிடைக்கும். அண்ட் தென் இஃப் ஐ கெட் லைக் ரன் அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா லைக் ரன்க்கு ஏற்ற மீம்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும், ஜிஃப் மீம்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஜிஃபி அப்படின்ற இதில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்ட் கிரியேட்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும் ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைக் இங்கே வந்து டெவலப்பர் நீங்கள் இந்த யூஆர்எல் பார்த்துக்குங்க, developer.jiffy.com/dashboard. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கிரியேட் அண்ட் ஏபிஐ கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் அது கிரியேட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஏபிஐ கீ வந்து ஆக்சுவலி உங்களுக்கு கொடுத்துரும். சரியா? ஸோ இந்த ஏபிஐ கீ யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஆக்சுவலி பில்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பில்ட் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இதில் நீங்கள் இந்த சர்ச்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுப்பீங்க ப்ராப்பராக. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் லைக் ShadCN வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் மிஷினில் வந்து Node.js இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அண்ட் தென் விஎஸ் கோட் வந்து விஎஸ் கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். தென் now we back to the ShadCN. ஸோ யூஆர்எல் பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 5th day of app. ஸோ I'm going to give like a GIF and here open the VS code. ஸோ VS code ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த VS கோடில் I'm going to drag and drop this. okay. ஸோ now back to this one, you click the Vite. ஸோ நம்ம இதை லெஃப்ட் சைடில் வச்சுப்போம், சாரி ரைட் சைடில் வச்சுப்போம் இதை. ரைட். ஸோ வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். யா, done. So now here we can keep this one. okay. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் we going to open the terminal. ஸோ இந்த டெர்மினலில் நம்ம அங்கே போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ npm create vite at latest கொடுங்க. ஸோ ப்ராஜெக்ட் நேம் எதுவும் தேவையில்ல, // கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து ரியாக்ட் அண்ட் தென் TypeScript அண்ட் தென் npm install அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இட் டேக் சம் டைம். ஸோ நம்ம இதில் கண்டிப்பாக TypeScript தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து சொல்லியிருந்த மாதிரி லைக் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜேஎஸ்க்கான JavaScript அண்ட் React JSX அப்ளிகேஷன்ஸும் நான் இது பண்ணி காமிக்கிறேன். அண்ட் தென் ஒன் மோர் திங், ஸோ Stoz.in. ஸோ என்னென்னா லைக் நம்ம Stoz War Room வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ Stoz War Room AI ஃபுல் ஸ்டாக் பிரதர்ஹுட். ஸோ பேசிக்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறைய விஷயம் படிப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லைக் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி தான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் Zoom live classes and also recorded videos. So 3 and weekly 3 Zoom classes, and we going to solve DSA problems a lot, and we are targeting a FANG based company only, not like a small company அந்த மாதிரிலாம் நம்ம டார்கெட் பண்ணல. ஸோ கம்ப்ளீட்லி நம்ம வந்து லைக் FANG based company தான் டார்கெட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பேட்ச்ன்றதுனால ஸ்டார்டிங் ஆன் August 18. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 9,000 வச்சுருக்கோம். பட் இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் பேட்ச்ன்றதுனால இயர்லி பர்ட் ஆஃபராக லைக் 4,999 நம்ம கொடுக்குறோம். ஸோ தோஸ் ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் கோ அண்ட் ஜாயின் திஸ் பேட்ச் guys. ஸோ திஸ் இஸ் really going to change your life. So we're gonna have like a full stack development and 10 hands-on project with the monthly SaaS capstone challenges, AI tools with Open Router, Olama, and live Zoom classes. We're gonna debug, guidance, and real mentorship, DSA mastery with visual emotional explanation, and weekly job preparation about resume, GitHub interviews லாம் எப்படி prepare பண்ணோம், built with a tribe, daily progress, no ghosting, no giving up, only hard work. So that's going to completely different kinds of thing. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம புஷ் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் சப்போர்ட், மந்த்லி அப்டேட்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்சைட். ஸோ வாட் யூ கோனா கெட், ஸோ யூ கோனா கெட் லைக் சர்டிஃபிகேட், டிஷர்ட் அண்ட் பேட்சஸ். ஸோ ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வி கோனா ஹாவ் லைக் பேட்ச் மீட்டிங் சம்வேர் இன் சம் குட் கம்பெனிஸ். ஸோ அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இந்த மாதிரி கூகுள் டெவலப்பர்ஸ் யாரையாச்சும் நம்ம கூப்பிட்டு லைக் டெக் அட்வைஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் ஜஸ்ட் காண்டாக்ட் மீ. டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் என்னோட மொபைல் நம்பர், இமெயிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் மீன்ஸ் லைக் காண்டாக்ட் மீ. அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் அஸ் அ நியூ திங்னா லைக் டெவலப்மெண்ட்குள்ளே வரணும் அப்படின்னா திஸ் Stoz War Room will change your life guys, I promise you that. Okay, now we'll start the game. Okay, so now this is the Node.js VS Code இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ ShadCN இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம Tailwind CSS வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ Tailwind ஓகே முடிச்சதுக்கப்புறம் இந்த இம்போர்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ இதில் வந்து லைக் index.cssல இதை வந்து இப்போ நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் வி ஹாவ் டு காப்பி திஸ் ஒன் tsconfig.json. ஓகே, ஸோ இங்கே தான் இருக்குது tsconfig.json. ஸோ இதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து லைக் இதை காப்பி பண்ணிக்கோங்க, tsconfig app.json அப்படின்றது. ஸோ பேக் டு அவர் tsconfig app.jsonல ஆஃப்டர் திஸ் ஒன் இது கீழே வந்து வச்சுப்போம். ஸோ நான் கொஞ்சம் இதை கீழே வைக்கிறேன். இதுக்கு கீழே இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டன், ரைட். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நோட் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம், npm install TypeScriptக்கு. ஸோ யூ ஹாவ் டு கிவ் லைக்
npm install d node type slash node and இதை வந்து வீட் கான்ஃபிகில் இதை அப்டேட் பண்ணோம். இதை காப்பி பண்ணி வீட் கான்ஃபிகுள்ள வந்து லைக் பேசிக்லி இதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. So once everything is okay and we have to install the ShadCN now. So npm install ShadCN latest. So ShadCN இது வந்து நியூட்ரல் கொடுத்துக்குங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிடுச்சு ரைட்டா. அண்ட் தென் என்ன பண்ணுங்க அப்படின்னா app.tsxக்குள்ளே வந்துட்டு RAFCE அப்படின்னு கொடுங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கேன் ES7 Redux React Native Snippet சொல்லிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா VS கோடில் RAFCEன்னு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காம்பனண்ட் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகும் சரியா. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் guys. ஸோ தென் back to this. So I'm just going to take this one. நம்ம ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ShadCN காம்பனண்ட் மூலமா. ஸோ நான் ஐம் கோயிங் டு கிவ் npx ShadCN latest அட் பட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காம்பனண்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி யூஐன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே பட்டன் அப்படின்ற காம்பனண்ட் வந்திருக்கு. ஸோ நான் ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் பட்டன் செக் வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். ஸோ ஐம் கோயிங் டு import here and then I'm going to copy this and I'll paste it here. Okay, and now npm run dev. So give this. Now if I click this one, now I got button. Okay, successfully நம்ம இது வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. Perfect guys. Okay, so நான் வந்து இப்போ இதில் என்ன பண்ணுறேன், first thing I'm just going to create a pages called home அப்படின்ற ஒரு பேஜ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன் சரிங்களா. லைக் இந்த பேஜஸ்க்குள்ளே ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்க. home டாட் tsx. ஓகே, நாட் js, tsx. ஸோ இந்த ஹோம்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதே தான் RAFCE அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஹோம்மே நம்மளுக்கு வந்துடும் ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அப்ளிகேஷனில் சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு காம்பனண்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சர்ச் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் காமிக்கிறதுக்கான கிரிட் சிஸ்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் சரியா. இதுதான் நம்ம இப்போ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டன். ஸோ பேக் டு அவர் Vite. ஸோ ஹியர் இந்த காம்பனண்ட் ஐ எம் ஃபர்ஸ்ட் திங் லைக் ஐ வில் ஜஸ்ட் கிரியேட் search bar dot tsx. Okay, tsx, and this one is going to be GIF grid dot tsx. ஸோ ரெண்டு காம்பனண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா RAFCE அதே மாதிரி இதுலேயும் லைக் RAFCE அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நான் எவ்ரி திங் இஸ் குட் ரைட். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோம் பேஜில் வந்து நம்ம ஆக்சுவலி இதை இம்போர்ட் பண்ணிப்போம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஐ எம் கோயிங் டு கெட் அ search bar from component slash search bar and then GIF grid system இதையும் நம்ம வந்து கெட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காம்பனன்ட்ஸை இங்கே கால் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹியர் ஐ எம் கோயிங் டு கிவ் லைக் ஒன் h1. திஸ் h1 இஸ் கோயிங் டு டேக் GIF guest quest quest அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நவ் if I refresh this, ஓகே ஆக்சுவலி ரன் பண்ணலாம். ஓகே ஆக்சுவலி யா. ஸோ இந்த ஹோம் பேஜை வந்து நம்ம கால் பண்ணோம். ஓகே, நம்ம இங்கே வந்து இந்த ஹோம் பேஜில் ஜிப்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கம் பேக் டு ஹியர் நவ் ஐம் கோயிங் டு இம்போர்ட் த ஹோம் டாட் பேஜஸ். ஓகே சாரி, லைக் இங்கே ஹோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பேஜஸ்ன்றது வரும். அப்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக இந்த பார்த்தை வந்து டைப் பண்ணிக்கங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து நான் இந்த ஹோம் வந்து கொடுத்துறேன். சேவ் பண்ணுறோம். நவ் வி காட் அ GIF quest. குட். So inside that quest, so I'm going to create call two classes. Okay, so here class name is going to take text 3xl and font வந்து bold. ஓகே டன். ஸோ ஃபாண்ட் போல்ட் ஆயாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கால் மை search bar as a component. search bar component and GIF grid component. ஸோ சேவ் பண்ணுறேன். now we got a search bar and GIF grid. ஸோ everything is works perfectly guys. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டேட் வச்சுக்கலாம் initially. so I'm going to give a state called query query and I'm going to give like a set query query. so is equal to react react dot useState. ஓகே, ஸோ react dot useState. ஸோ பேசிக்கலி நம்ம இந்த useState வந்து பேசிக்காக இப்போ டேரெக்டாக இம்போர்ட் பண்ண தேவையில்ல, இந்த மாதிரியுமே நம்ம கால் பண்ணலாம் react dot useStateன்ட்டு. பட் அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹியர் யூ ஹாவ் டு கிவ் த react இந்த இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலி நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். என்ன ஸ்ட்ரிங்னா ஹாப்பி அப்படின்னு சொல்லி சரிங்களா. ஹாப்பின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். ஸோ நான் ஜஸ்ட் கன்சோல் பண்ணி நான் காமிக்கிறேன். இதில் வந்து query அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஓப்பன் த இன்ஸ்பெக்ட் அப்படின்னா ஸோ நான் இப்போ கோ பேக் டு த கன்சோல்.
now we can able to see the query. ஸோ ப்ராப்பராக நமக்கு ஹாப்பி அப்படின்ற query வந்திருக்கு பிகாஸ் நம்ம இந்த ஸ்டேட்டில் வச்சு தான் நம்ம இதை கன்சோல் பண்ணியிருக்கோம் ரைட்டா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இந்த சர்ச் பாருக்கு நான் வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து query அப்படின்னு சொல்லிட்டு இந்த queryல ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் query, ஓகே. And the second one is going to be set query, query. So set query is equal to I'm going to pass this set query update பண்ணுறதுக்காக சரியா. ஸோ நம்ம வந்து 2 query நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் பேசிக்லி, ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் குட், ரைட், டன். ஸோ நவ் if I go back to the search query, right, ஸோ இந்த search queryல வந்து நம்மளுக்கு 2 விஷயம் தேவை. என்னென்ன பாஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லைக் ஹோமில் queryன்னு ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் செட் queryன்னு ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்லி இந்த ரெண்டுத்துக்கான ப்ராப்ஸ்மே வந்து நம்ம வந்து இப்போ எழுதணும். ஸோ search queryக்குள்ளே வரேன். ஹியர் ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் INTRFACE is going to take a props and the props is going to be an object. This is going to be a query query, and here we want to give a string string, and here set query query. This is going to be a function, okay. Set query into the function. So value enna pass panna porom set query la parameter la string pass panna porom seringla. So அந்த string னு கொடுத்துருங்க. Then we have to give like a void function return அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பேசிக்லி லைக் சர்ச் பாருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ சர்ச் பார் ஃபஸ்ட் இஸ் லைக் அ ஃபங்க்ஷன் ரைட்டா. நான் வந்து இங்கே என்ன லைக் என்ன எடுக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ரியாக்ட் டாட் எஃப்சி, ஓகே, எஃப்சி திஸ் கோயிங் டு டேக் அ ப்ராப்ஸ் PROPS. ஸோ இந்த ப்ராப்ஸை நம்ம இங்கே பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் எத்தனை பேராமீட்டர் அப்படின்னா 2 பேராமீட்டர் நம்மளுக்கு என்னென்னது டீஸ்ட்ரக்சர் பண்ணோம், query டீஸ்ட்ரக்சர் பண்ணோம் அண்ட் தென் செட் query வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணோம் ரைட்டா. இந்த பேராமீட்டர்ஸ் தான் நம்ம பேசிக்காக இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். நான் இதை தான் வந்து பேசிக்காக நான் இங்கே வாங்குறேன் சரியா. ஸோ வெரி வெரி ஈஸி காய்ஸ், ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் இன்சைட் திஸ் ரிட்டர்ன் here I'll just going to give like just one input. This input is going to take a text and then the value is going to be query, okay, and then on change னு பண்ணணும் இப்போ. ஸோ on change னு இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன். on changeல I'm going to give like a console.log, okay. on changeல இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், takes a console.log e.target.value அப்படி நம்ம கொடுக்கலாம். value value, okay. So placeholder is going to take a placeholder, sorry இங்க இல்லை. After this one placeholder is going to be search for a mood அப்படின்னு நான் கொடுக்குறேன் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹாப்பின்னு வந்திருக்கோம். லைக் இங்கே இன்புட்மே நம்மளுக்கு காமிக்குதுங்க, ஓகே. நம்ம வந்து கிளாஸ் எழுதணும் பேசிக்கலி, அதனால தான் அது காமிக்கல. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் I'll just give like e.g is going to be dot happy, ஓகே. ஹாப்பி அப்படின்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதில் கிளாஸ் நேம் இஸ் கோயிங் டு டேக் வித் வந்து ஃபுல்லு அண்டு பேடிங் எக்ஸ் வந்து 4, பேடிங் ஒய் வந்து 2 அண்டு பார்டர் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நான் வி காட் அ இன்புட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரைட்டா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ரவுண்டட் ROUNDED ரவுண்டட் வந்து லைக் ஒரு எம்டி அண்ட் தென் ஷேடோ வந்து எஸ்எம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நவ் வி காட் இட் ரைட். ஸோ பர்ஃபெக்ட் காய்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் லைக் பேக் டு அவர் ஹோம் பேஜு இதில் வந்து நம்ம கொஞ்சம் இதில் கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்காமல் இருக்குல்ல. இதில் வந்து நான் சொல்கிறேன் வித் வந்து ஃபுல்லு அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்டு மேக்ஸிமம் வித் வந்து எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் 4 மேக்ஸிமம் வித் வந்து லைக் ஒரு 4XL அப்படின்னு நான் கொடுக்குறேன். எம்எக்ஸு ஆட்டோ அண்டு டெக்ஸ்ட்டு சென்டரு ஸ்பேஸு ஒய் வந்து 6. சேவ் திஸ். now we got perfect right. ஸோ இதில் வந்து பேடிங் வந்து ஒரு 5 நம்ம கொடுத்துப்போம். now we got it. ஸோ ஹாப்பின்றது வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த query வந்து பேசிக்லி நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செட் queryன்ற ஃபங்க்ஷனை அப்டேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கேன். சர்ச்குள்ளே வந்து நம்ம இந்த queryயும் வாங்குகிறோம் ரைட். ஸோ அதே மாதிரி செட் queryன்ற இந்த இதுவே நம்ம இங்கே வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கினதுனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா here I'll just go and type something. now you see we got the console here because of this one, okay. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா I'm going to keep a function name call handle change அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுப்போம்.
handle, handle change, change. Okay, so I want to create this function. After here I'm going to give a const handle change is equal to, this takes a event. So event என்னவா இருக்குன்னா like இது வந்து ஈவெண்ட், பேசிக்லி ஈவெண்ட் வந்து TypeScript எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்னா react dot change event dot here you have to give, sorry, here you have to give HTML input element அப்படின்னு கொடுக்கணும், சரியா? HTML இதில் வந்து பேசிக்லி input element, so you have to close this. ஸோ நான் வந்து இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா இன்புட் எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். e.target.valueன்னு கொடுப்பேன்ல, அதை தான் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். வந்து அதோட டார்கெட் வந்து ஈவெண்ட் சேஞ்சு அண்ட் வேல்யூ வந்து லைக் இன்புட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் வி கேன் கிவ் லைக் செட் query. நம்ம இப்போ இதில் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து e.target.value அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் I save this, now if I type something, now we can able to see, right? ஸோ நான் இது கீழே வந்து கன்சோல் பண்ணுறேன் query-யை, console.log query. So save this one, now initially empty, but when I type, now we got added. நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வந்து லைக் ஹோமில் வந்து query வச்சுருக்கோம், செட் queryயும் வச்சுருக்கோம். ரெண்டுத்தையும் நான் வந்து சர்ச் காம்பனண்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறேன் ஆஸ் அ ப்ராப்ஸாக. பாஸ் பண்ணி நான் இங்கே வந்து query-யை வந்து வேல்யூ கொடுத்துட்டேன். இனிஷியலி ஹாப்பின்னு இருக்கும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹாப்பின்னு தான் வரும், பிகாஸ் அந்த டேட்டா நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து வருது. ஒன்ஸ் இதை நான் அப்டேட் பண்ணணும் டைப் பண்ணும்போது அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம இந்த ஹேண்டில் சேஞ்ச் யூஸ் பண்ணுறோம். செட் query அப்டேட் ஆகும்போது இது போய் பேசிக்லி இந்த ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் guys. Okay, so everything is perfect now. So here after, now we want to create a one லைக் ஃபெச் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ வந்து ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் லைக் இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள் GIPHY அப்படின்றதில் போய்ட்டு. அதே மாதிரி டெவலப்பர், இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், developer.giphy.com dashboard. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ now you can create an API, so that shows the API like this. ஓகே, ஸோ இந்த API வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த API. ஸோ காப்பி பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, here you have to come back to here and create a .env அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இந்த .envயில் வந்து நம்ம பேர் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, Vite GIPHY GIPHY and API / key is equal to, you have to paste the key here, Vite GIPHY API and this key. Okay, done. இதை முடிச்சதுக்கப்புறம் now we have to create a like one like GIPHY.ts. Okay, so here I'm going to create GIPHY, என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம், டு மேக் சென்ஸ். நான் வந்து இந்த நேம் வைக்கிறேன். ஸோ இதில் GIPHY.ts நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸ்போர்ட்டு அண்ட் ஹியர் இஸ் கோயிங் டு பி அ கான்ஸ்ட் fetch GIF is equal to async and this takes a query QUERY. அந்த பாஸ் பண்ணுற query என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு லைக் பேசிக்லி ஸ்ட்ரிங்காக இருக்கணும், சரியா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து எங்கே வேணால் கால் பண்ணிக்கலாம் ஃபெச் பண்ணுறதுக்காக. கான்ஸ்ட் API key அப்படின்னு நான் கொடுக்குறேன். API key is equal to import dot meta dot env dot, நம்ம என்ன பேர் வச்சுருந்தோம் .envயில், இந்த பேரை வந்து காப்பி பண்ணி கால் பண்ணி இந்த வேல்யூ வந்து ரீட் ஆகும் பேசிக்லி, சரியா? ஸோ நான் வந்து இந்த வேல்யூ எங்கே கொடுத்தாச்சு. now we have to give a URL. ஸோ const URL is going to be like நான் ஒரு URL கொடுக்குறேன் நான் இப்போ உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த URL. ஓகே, ஸோ http api/.com version 1 GIPHY சர்ச் பண்ணுறோம். சர்ச்சில் வந்து query வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ வேல்யூ, அந்த query-யை பாஸ் பண்ணுறோம். API key வந்து என்னதுன்னா இந்த API கொடுக்குறோம். இது எதுக்குன்னா ஆத்தரைசேஷனுக்காக கொடுக்குறோம், சரிங்களா? இங்கே லிமிட் வந்து 12 தான் காமிக்கணும்னு சொல்கிறேன் நான் GIF. ஸோ இதை நம்ம பாஸ் பண்ணால் சர்ச் queryயில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபெச் ஆகும் query. அண்ட் தென் API key கொடுக்கணும் ஃபார் ஆத்தரைசேஷன் அண்ட் லிமிட் வந்து 12 அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன், ரைட்? ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு கிவ் லைக் அ கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு await. ஸோ இந்த இது புரியலன்னா பிகினருக்கு பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். நம்ம இது எல்லாமே நான் ஃபெச் என்ன லைக் எல்லாமே நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு தனித்தனியாக நான் உங்களுக்கு போட்டு தரேன், சரியா? ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் ஒன்று டேட்டா, பிகாஸ் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். எனக்கு அது புரியலனா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம ப்ராஜெக்டே பண்ணாமல் நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிட்டு வந்தோம்னா கஷ்டம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறோம். ஸோ அப்புறம் நான் ஃபண்டமெண்டல்ஸ் டீச் பண்ணேன் அப்படின்னா ஓகே இதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ப்ராஜெக்ட் அதை யூஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ rest.json, now it's good, and after that we have to give a return TURN. ஸோ இதை கன்சோல் பண்ணி ஓகே
நான் இதை கன்சோல் வேணால் பண்ணி காமிக்கிறேன். console.log டேட்டா அப்படின்னு நம்ம கொடுப்போம். சரியா? ஸோ now everything is fine. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜிப்பை வந்து ஆக்சுவலி கால் பண்ணணும், ரைட்டா? ஸோ நான் வந்து அதை எங்கே கால் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ we have to come back to grid system. ஓகே, ஸோ இந்த grid systemல I'm going to import that fetch. இங்கே பாருங்க நல்லா, import fetch. ஓகே, here we can give like எக்ஸ்போர்ட் பண்ணமா இதை? ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம வந்து இது ஒன்று எக்ஸ்போர்ட் ஓகே, இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் தெரியுதா? ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணல, டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா we have to use this curly brace like this. ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், fetch fetch and this one is going to be gifs. So this is going to come from // library / and gif. ஸோ இதில் இருந்தால் நம்ம இதை கெட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ எவ்ரி திங் இஸ் குட். நான் ஸோ ஃபார் குட். ஆக்சுவலி அந்த பேர் தானே வச்சுருக்கோம், ஜிஃபி GIPHY. ஓகே, இதுக்குள்ளே என்ன பேர் வச்சுருக்கோம், ஃபெச் ஜிஃப், ரைட்? ஓகே தான், டன். ஓகே, ஸ்பெல்லிங் தப்பாக இருந்திருக்கு, FETCHGIFS. ஓகே, டன். ஸோ இப்போ இதில் நான் 2 ஸ்டேட் டிக்ளேர் பண்ணுறேன் இனிஷியலி ஜிஃப் ஃபெச் பண்ணுறதுக்கு. கான்ஸ்ட், ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு கிவ் லைக் அ ஜிஃப் and then here I'm going to give a set gif. Okay, so this is going to take a react. நான் 2 விதமாகவும் பண்ணி காமிக்கிறேன், இப்படியும் பண்ணுவாங்க சம் பீப்புள்ஸு. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் இது மாதிரி நான் பண்ணுறேன், சரியா? ஸோ இதில் we have to give like a dot useState. useState is going to be any, எது வேணால் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். டைப்பு அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், சரியா? now but it should be an array. ஸோ இந்த அரேக்குள்ளே எனக்கு என்னவா வேணால் இருக்கலாம் அப்படின்றத நான் செட் பண்ணுறேன். and then this gif should be an array அப்படின்னு நம்ம TypeScriptல சொல்கிறோம். then const loading, ஓகேவா? LOADING and here like a set loading LOADING. here is equal to, here I want to give like a react dot use state. என்ன வேணும் அப்படின்னா we have to give like a true. initially set loading நம்ம லோடிங்கை வந்து நம்ம ட்ரூன்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு யூஸ் எஃபெக்ட் மட்டும் நான் இங்கே போடுறேன் பாருங்கள். react 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 dot use effect. this is going to take an arrow function. now inside that I'm going to call console.log query. okay, console.log hello நான் இப்போதைக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். ஒரு வாட்டி எனக்கு கன்சோலில் ஹலோன்னு வரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி எனக்கு ஹலோன்னு வந்திருக்கு. gifgrids.tsxல நம்மளுக்கு பேசிக்காக ஹலோன்னு சொல்லி அவுட்புட்டாக இருக்குது. எவ்ரி திங் இஸ் குட், ரைட்? ஸோ நான் இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஹியர் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் கான்ஸ்ட் get gifs is equal to async. so this going to take a like a function call. okay, so asynchronous function வச்சுருக்கோம். நான் இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கால் மை fetch if. சரியா? ஸோ fetch if வந்து எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேங்க, லைக் ட்ரை கேட்ச் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு கிவ் செட் லோடிங். இனிஷியலி இந்த செட் லோடிங் வந்து எனக்கு ட்ரூவாக இருக்கணும். லோடிங்காக காமிக்கிறேன். தென் ட்ரை, ஐ எம் கோயிங் டு கிவ் அ ட்ரை. ஸோ கான்ஸ்ட் res is equal to await. ஸோ fetch gifஸில் என்ன queryயோ அந்த queryயை நம்ம பாஸ் பண்ணணும், சரியா? இந்த queryயை வந்து நம்ம ஒன்றும் டீஸ்ட்ரக்சர் பண்ணல பேசிக்லி இங்கேருந்து, ரைட்? ஸோ ஐ வாண்ட் டு பாஸ் தட் query ஃப்ரம் மை ஹோம் பேஜ். ஸோ பேசிக்லி இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் பேராமீட்டர் இந்த queryயை தான் இது இங்கே டைப் பண்ணுறது. இந்த queryயில் எனக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த queryயை நான் வந்து ஆக்சுவலி ஜிப் கிரிட்டுக்கு நான் வந்து கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா now we can what we can able to do. so if I come back to here, so here I can say like GIF grid ஆகுது. ஸோ இந்த GIF gridல I can give like react dot function இது fc and this going to be like a props props அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். done. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் கால் லைக் இது வந்து இப்படி வச்சுப்போம், ரைட்? ஸோ props, now here we want to get the props call query. done, ரைட்? ஸோ என்ன ப்ராப்ளம் வருது இதில், react fs தானே வச்சுருக்கோம், கரெக்ட் தானே? லைக் react fs query props வந்து கெட் பண்ணுறோம். ஸோ this props is going to be an like சர்ச்சில் react function props தான் வச்சுருக்கோம், ரைட்? ஸோ இதுதான் கரெக்ட் தான். அண்ட் இதுலேயுமே வந்து நம்ம வந்து லைக் ஆக்சுவலி இது வந்து கான்ஸ்ட் ஜிஃப் கிரிட் react function props. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி சேவ் பண்ணலாம்.
லைக் இந்த ஹோமில் வந்து நம்ம இந்த query-யை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் ரைட். ஸோ திஸ் query, now this query is going to come here. GIF grid, ஓகே. ஆக்சுவலி நான் வந்து இன்டர்ஃபேஸ் ப்ராப்ஸ் வந்து செட் பண்ணல, நான் அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா நான் இன்டர்ஃபேஸ் வந்து செட் பண்ணுவேன், அதை மறந்து போயிட்டேன். ஸோ இன்டர்ஃபேஸ் இஸ் கோயிங் டு பி அண்ட் ப்ராப்ஸ். என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். PROPS. இது வந்து query QUERY, this going to be a string. Done. So now good. So GIF loading, everything is works good. And after that, here I'm going to pass a query. And next one the set GIF. Like initially I'm going to give like a, okay, இதில் நான் வந்து கன்சோல் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன வருதுன்ட்டு console.log response சரியா. And after that we can catch this catch, catch the error. And here we can give console.log error and fetching fetching GIFs. And this one is going to be error வந்துச்சுன்னா error காமி நான் சொல்கிறேன். Next finally we can say like set loading is going to be an false சரியா. done. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த fetch GIFன்ற ஃபங்க்ஷன் கால் வந்து பண்ணணும். ஸோ I'm going to call the function here. So save it. Now when I refresh, now we got a data. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து டேட்டா வந்திருக்கு. அப்போ என்ன நடக்குது பாருங்கள். இந்த ஜிஃப்ல வந்து இங்கே கன்சோல் பண்ணியிருக்கேன் நான் கரெக்டாக. இந்த ஃபெச் ஜிஃப்ல தான் வந்து நான் query-யை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த query தான் வந்து பேசிக்லி இந்த query. ஸோ now I got console.log response. ஓகே, பர்ஃபெக்ட்லி now we got it guys. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், instead of console.log here, now I can able to like எப்படி பண்ணலாம்னா எப்படி பண்ணலாம், பேசிக்லி இதை வந்து நம்ம ஆக்சுவலி ரிட்டர்ன் பண்ணிப்போம். ஸோ இந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆஸ் அன் டேட்டா டாட் ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், இந்த டேட்டா ரிட்டர்ன் பண்ணது இந்த ஆப்ஜெக்ட். அதுக்குள்ளே இருக்க டேட்டாவில் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக அரேன்றது கிடைக்குது சரியா. நான் அதை தான் வந்து டேட்டா டாட் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ கம் பேக் ஹியர். Now what I can able to do here, I can able to put a console.log. So now I will clear this out. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து console.log res அப்படின்னு நான் கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். now when I refresh this, now we got an array. பர்டிகுலராக அந்த அரே மட்டும் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணது டேட்டா டாட் டேட்டா, அந்த பர்டிகுலர் அரேவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அந்த ரெஸ்பான்ஸை வந்து ஃபிச் பண்ணுறோம். இங்கே இந்த query-யை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ இங்கே டேட்டா வந்தாச்சு ரைட்டா. ஸோ அப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், இனிஷியலி யூஸ் எஃபெக்ட் ஒரு வாட்டி ரன் ஆகும். ஒரு வாட்டி ரன் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் நடக்குது. ஈச் அண்ட் எவ்ரி டைம் whenever the function page reload, this function is going to call because it is inside the use effect, right? So now I am going to like create a like இப்போ இங்கே வந்து இது போட்டு போகிற கண்டிஷன், if லோடிங்ன்றது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா I want to return a paragraph. So the paragraph is going to be loading gifs dot dot dot. Okay, and inside this one I'm going to give an image. So this image is going to take a like key is going to be gif dot id. ஓகே, நல்லா பாருங்கள். ஸோ key is going to be gif dot id. நம்ம டேரெக்டாக இப்படி கொடுக்க முடியாது, சாரி நான் இது ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ here we have to give like a gif. அந்த gifன்னு இருக்குல்ல, லைக் எந்த gif, இந்த gif சரியா. ஸோ இந்த ஜிஃப்பை வந்து கெட் பண்ணிப்போம். ஸோ ஐம் கோயிங் டு கெட் அ ஜிஃப்பு டாட்டு மேப்பு சரியா. மேப்பில் ஐம் கோயிங் டு கெட் ஈச் அண்ட் எவ்ரி ஜிஃப்பு. நவ் ஹியர் வி கேன் கிவ் அ ரிட்டர்ன் அ JSX. இதுக்குள்ளே நான் வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ வி ஹாவ் டு பாஸ் எ கீ, பிகாஸ் கீ பாஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு எரர் அடிக்கும். கீ வந்து பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஃப் டாட் gif dot id. பிகாஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டில் நம்மளுக்கு ஐடின்றது இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு எது வந்து தேவை அப்படின்னா we need to get a image. ஸோ இமேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து லைக் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு ஹைட்டு URL சொல்லிட்டு ஒன்று இருக்கும். லைக் ஸ்க்ரோல் பண்ணுவோம், லைக் ஃபிக்ஸ்டு ஹைட்டு டாட் URL. ஓகே, ஸோ திஸ் இஸ் த URL guys. இதில் இருந்தால் நம்மளுக்கு இமேஜ் வரும் சரிங்களா. ஃபிக்ஸ்டு ஹைட்டோட URL இருந்தால் நம்மளுக்கு இமேஜ் வரும். ஸோ நான் வந்து அதை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா gif டாட் images டாட் I'll just copy this one, copy this fixed height and I'll paste the URL here. okay, dot URL. now good. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. சேவ் பண்ணுறோம். now after that we can give like alt வந்து
ஜிஃபோட டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ ஜிஃபோட டாட் டைட்டில். ஸோ ஜிஃபோட டாட் டைட்டில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஜிஃப் டாட் டைட்டில் ஆக்சுவலி இது ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும்ல. கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம் ஜிப். ஏன்னா ஆக்சுவலி இந்த ஆல்ட்டே தேவையில்லை, விட்டுருங்க, எடுத்துடலாம். சேவ் இட், now refresh it. Now we didn't get a image. ஏன் இமேஜ் வரல? ஸோ இதுக்கு கிளாஸ் நேம் வந்து ஆட் வெயிட் பண்ணுங்க. ஸோ கிளாஸ் நேம் இஸ் கோயிங் டு பி ரவுண்டட் ஷேடோ SHADOW அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் now we got a map. So this returns JSX தான். everything is good தானே? லைக் fetch ஆகுதா? இதில் வந்து query-யை பாஸ் பண்ணுவோம். ஏன் வரல? console.log. ஓகே. ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வந்து நான் ஆக்சுவலி ஸ்டேட்லேயே நான் கொடுக்கவே இல்லை, சரியா? இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஜஸ்ட் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். ஐ ஹாவ் டு கிவ் த ரெஸ்பான்ஸ் ஹியர். ஓகே. ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு கிவ் செட் ஜிப். அதுக்குள்ளே இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் இந்த ரெஸ்பான்ஸை வந்து இந்த ஸ்டேட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த்ரூ திஸ் ஜிப். ஸோ அந்த ஜிப்பை தான் மேப் பண்ணி நான் இங்கே இமேஜ் போட்டிருக்கேன். ஸோ சேவ் பண்ணுறோம். நவ் வி கேன் கெட் ஆல் த இமேஜஸ். ஓகே, பர்ஃபெக்ட் guys. ஸோ நவ் I can add a class name here. So the class name is going to be grid grid, and here grid grid calls to and mdக்கு மேலே போச்சு அப்படின்னா gridோட calls வந்து 4 வச்சுக்கலாம். and then I need a gap of 4. save this. now we got a grid. okay, so perfect. பட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஹாப்பின்னு சொல்லிட்டு இனிஷியலாக வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஹாப்பின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதே நான் இங்கே போயிட்டு ஆங்க்ரி அப்படின்னு டைப் பண்ணுறேன் வச்சுங்களேன், எனக்கு வந்து இங்கே சேஞ்ச் ஆகலை. ஏன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு பேசிக்காக இந்த இடத்துல ஒரு வாட்டி தான் ரன் ஆகுது இப்போது ஃபெச் ஆகும்போது. பட் இப்போ நான் வந்து டிபெண்டன்சி என்ன சொல்ல போகிறேன்னா, எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த query வந்து சேஞ்ச் ஆகுதோ, ஸ்டேட்டோட query வந்து சேஞ்ச் ஆகுதோ, லைக் ஒரு நிமிஷம், எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த query சேஞ்ச் ஆகுதோ அப்பப்பெல்லாம் நான் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணணும், சரியா? ஸோ அதான் டிபெண்டன்சியாக கொடுத்துருங்க. எப்பப்பெல்லாம் இது மாறுதோ அப்பப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் கால் திருப்பி நடக்கும். ஸோ தட் அகெயின் இட் இஸ் கோயிங் டு ஃபெச் த டேட்டா அண்ட் அகெயின் இட் இஸ் கோயிங் டு செட் இன் த ஸ்டேட், தென் இட் இஸ் கோயிங் டு ரெண்டர் இன் த UI. திஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, நவ் இஃப் ஐ டேக் திஸ் அவுட் there is nothing, and if I type angry, now we got an angry emoji, and if I give like a happy, and I'm going to get a happy. if I give like a cry, and I'll get a cry. if I go to get a run, I'm going to get a run. if I give like a win, I'm going to win in the future successfully. okay, done guys, you too also win. okay, so basically practice this project, and this is teach you like how to fetch the data, all these things, and how about state management, how we are like passing a props through two components. There is only one state here, so we are passing, and we got API call in this file, right? ஸோ இந்த ஃபைல்லேருந்து நம்ம ஃபெச் பண்ணுறோம். ஸோ ஃபெச் பண்ணி லைக் நம்ம வந்து அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணுறோம் அப்படின்னா ஜிப்ன்ற இந்த இடத்துல பேசிக்லி இந்த இடத்துல கால் பண்ணி அந்த டேட்டா இந்த ஃபெச்சில் ஐஏபியில் என்ன டேட்டா ரிட்டர்ன் பண்ணிச்சோ அதை வந்து இந்த செட் ஜிப்பில் நான் இங்கே கொடுக்குறேன். இஃப் தெர் இஸ் அன் எரர், இட் ஷோஸ் அன் எரர். ஆஃப்டர் தட் வி கோயிங் டு கிவ் லைக் loading is going to be false. if there is a loading, it's going to show an loading gif அப்படின்னு வந்து காமிக்கும். இப்போதைக்கு காமிக்கல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது, சிம்பிள் தான். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க guys. அதே மாதிரி டோன்ட் forget about the Stoz War Room. so this is one of the most unique way in India right now, because இந்த மாடல் வந்து யாருமே ஒன்றும் பண்ணல. ஸோ ஃபார் இயர்லி பர்ட் ஆஃபர் we going to keep like a 4,999. பட் இந்த நெக்ஸ்ட் ஆர் தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 தான் நாங்கள் வைக்கலான்ட்டு பிளானில் இருக்கோம். ஸோ ஐ வாண்ட் டு give as a yearly bird, and also we are marketing this in a low price. ஸோ இதனால தான் எந்த ஒரு ஆட்மே ரன் பண்ணாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டு வரோம். கம்ப்ளீட்டாக சொல்கிறேன், this will change your life guys. so don't forget to join this room. so this room will teach you how to think as a developer. ஸோ அதுதான் நம்மளோட விஷயம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, your journey ends with a job. இங்கே நம்ம 100% placement support அந்த கேரண்டி அப்படின்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் until நீங்கள் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் we will support you, we will guide you, we will give you your tips and trips, and also we are focusing on like Facebook and Google அந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள், இட் would be very helpful, and thank you so much for திஸ் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. அதே மாதிரி லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ உங்களுக்கு நான் போட்டு தரேன் guys. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய். பார்ப்போம். பாய்.